ஹாய்டா அரவிந்த், நான் அவங்க யாரா? நம்ம இன்னைக்கு வீமென் குக்கோட எஃப்எஃப்ஆன மேரேஜ் வித் சைக்கோமோஃபியா மாமாஸ் செக்ஷன் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதாவது முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் தான் சைக்கோஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட முடிச்சுனோம் டுடே எபிசோட்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் மஸ்ட். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சேஷம் இருப்பாங்க, 2 பேரும் அமைதியாக நம்ம ஏஜென்ட் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களை பற்றின உண்மை கண்டுபிடிக்கிற பார்த்துக்கும் நம்ம இங்கேருந்து போகவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, சேஷம் என்னடி பேசுகிற, உனக்கு என்ன பைத்தியம், இவங்க ஒரு சைக்கோ, இவங்க கூட நம்மளால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை நிலா, சேஷம் சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம இங்கே தான் இருக்கணும், அவங்கள பற்றின ஆதாரத்தை நம்ம கலெக்ட் இப்போது அவங்களும் சைக்கோ அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, புரியுதா? ஸோ நம்ம ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேஷா, இது எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சேஷா, இல்லை இன்ஸ்பெக்டர் ஜான் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் சைக்கோஸோட ஆள், அதாவது வீமென் குக்கோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, ஆமாம் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஏஜென்ட்டுன்ற விஷயம் வீமென் குக்கு இன்னும் தெரியாமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சேஷா. அதுக்கு ஜோன், தெரியல, ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் மிஸ்டர் ஜான் ஹீரோஸோட ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவும் கரெக்டு, ஏன்னா ஹீரோஸோட ஆள் தான் இன்ஸ்பெக்டர் ஜான், ஸோ கண்டிப்பாக சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம ஏஜென்ட்டுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அது அடுத்த விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட அவங்க காட்டிக்கலை, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் சொல்கிறாங்க. அதுக்கு சேஷாவும் நிலாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சேஷா, இங்கே பாருங்கள், நம்ம இன்னிலேருந்து அவங்கள கண்டிப்பாக கண்காணிக்கணும், ஓகேவா? அவங்கள பற்றி ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விட்டுட்டு அவங்கள ஜெயிலுக்கோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேஷா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜோனுக்கும் நிலாக்கும் லைட்டாக கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க. நம்ம 3 ஹீரோயின்ஸுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை வச்சு ஓகே வி கேன் டூ இட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ் ஓகே நம்ம இனிமேல் டவுட் வராத மாதிரி நடிக்கணும், பயத்தை வெளில காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஜோன் சேஷா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோஸோட கார் சவுண்ட் கேட்குது. நம்ம ஜோனுக்கு லைட்டாக பதறுது. அப்போ சேஷா, ஜூன் நோ ஓகே பதறாது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூன் கொஞ்சம் காம்டன் ஆகிட்டு அவங்க 3 பேருமே சோஃபாவில் உட்காந்து டிவி ஆன் பண்ணி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோஸ்மே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம நிலா தான் போய் திறக்கிறாங்க. அவங்களுக்கு கையில் நடுங்குது, அவங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா நம்ம ஹீரோஸ் தான் நிற்கிறாங்க. நம்ம நிலா, வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோஸும் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சேஷா, அது சும்மா தான் டிவி பார்த்துட்ருக்கோம், எனக்கு ஒர்க் அவ்வளோக்கு இல்லை அதனால நம்ம சேஷா. அதுக்கு சொன்னோம், ஆமாம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோஸ்மே, எப்பா ஸோ டயர்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சொன்னோம், ஓகே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு 3 பேரும் பார்க்க சொன்னோன்னு நம்ம ஹீரோஸும் ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஜூனுக்கு லைட்டாக பயமாக இருக்குதா, இருந்தாலும் அவங்க சேஷா நிலாலாம் இருக்காங்க அப்படின்றதுனால ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? நம்ம சேஷா, இங்கே பாரு நிலா ஜூன் 2 பேரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் ஓகே அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜூனும் நிலாவுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சேஷாவும் ஜூனும் கேட்குறாங்க. அது இருக்க போகிறது இப்படி கொஞ்ச நாள் தான், அவங்க நம்ம கூட நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கூட கொஞ்ச நாளாவது ஹாப்பியாக இருந்துக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா. அதுக்கு சேஷா, அது உன் விருப்பம் நிலா, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டு கொடுத்தே ஆகணும், புரியுதுல? புருஷன் ஜேகே லவ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்துறாது அப்படி சொல்லிட்டு நம்ம சேஷா சொல்கிறாங்க. அதுக்கு ஜூனி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சேஷாமே, இது பாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பண்ணு, லவ் பண்ணுறது பண்ணு, பட் லவ் பண்ணிட்டு அவங்க நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா லைட்டாக கண்ணெலாம் கலங்குது. அப்போ ஜூன், சேஷா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா காம் பண்ணுறாங்க. அப்போ நிலா, அது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நிலா, உனக்கு திருப்பி நான் சொல்கிறேன், ஜெயிக்கவும் புருஷன்றதுக்காக விட்டு கொடுத்துடாது அப்படி சொல்கிறாங்க நம்ம ஜூன். அதுக்கு நிலாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோஸ் வராங்க. வந்தோடனே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது ஜூனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்ததான், அதை முடிக்காமலே பாதியில் வந்துட்டேன்னு சொன்னாலும் அதான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கு தரணும் அப்படியா ஜூன்,
ஏன் ஒர்க்கு முழுசாக முடிச்சுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன், இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க. நம்ம என்ன இவன் சரியில்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நம்ம தயானுக்கு தான் ஜூனை பற்றி இன்ச்சு பை இன்ச்சு தெரியும்ல, அதனால அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. சரி ஓகே ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி தயானை விட்டுறாரு. அப்படியே வந்து அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம ஹீரோஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மெய்டு வந்து லஞ்ச் வந்து போட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேருமே அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே தான், என்ன இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலா, இல்லை யாருமே பேசலை அதனால தான் நானும் பேசலை. அதே தான் எனக்கும், யாருமே பேசலை அதனால தான் நானும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா சொல்கிறாங்க. நம்ம சேஷா திருன்னு முடிக்கிறாங்க. என்ன எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து ஜிமினும், சரி ஓகே எப்படி போச்சு எல்லாருக்கும் அப்படின்னு கேட்க அளவுக்கு நார்மலாக பேசுகிறாங்க. அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 பேரும் வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. 3 கப்புள்ஸும். ஓகேவா? அப்படியே வந்து நம்ம ஜிம்மின் சேஷா சைடு பார்க்கலாம். நம்ம ஜிம்மின் போயிட்டு சேஷா வந்து அப்படியே பேக் ஹேக் பண்ணிட்டு அவங்க நெக்கில் வந்து அப்படியே தலையை வச்சு அவங்க நெக்கில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டே யூ ஆர் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேஷா ஓ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி எப்போ நான் ஏதாவது கமெண்ட் பண்ணால் நீங்கள் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கு தொல்லி குதிப்பது ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னு. அது ரொம்ப தேங்க்ஸ் யூ ஆர் ஸோ ஹேண்ட்ஸம், இன்னும் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷாவுமே கொஞ்சம் நடிக்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம ஜிம்மின் வந்து சேஷாவோட லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறாங்க. நம்ம சேஷாவுமே வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம ஜிம்மினோட கை வந்துட்டு சேஷாவோட ட்ரெஸ்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து அதை அன்சிப் பண்ணுது. அப்போ வந்து நம்ம ஜிம்மினுமே வந்துட்டு நம்ம சேஷா கூட வந்து ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம சேஷாவுமே வந்துட்டு வேறு வழி இல்லை, முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதனால் நம்ம சேஷாவுமே வந்து ஜிம்மின் கூட ஒன்றா இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம தயாங் ஜூன் சைடு பார்க்கலாம். நம்ம தயாங் வந்துட்டு போகிறாரு. போய் பார்த்தா நம்ம ஜூன் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க போல். நம்ம தயாங் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்து படுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஜூன் வந்து வராங்க. வந்து தயாங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு அப்படியே வந்து அவங்களும் அந்த சைடு தயாங் வந்து ஒரு கார்னரில் இருக்காரு அப்படின்னா நம்ம ஜூன் வந்து இன்னொரு கார்னர் போயிட்டு அங்கே உட்காந்து ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம தயாங் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஜூனுக்கு லைட்டாக பதட்டமாக இருந்தாலும் என்ன தயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து தயாங், இல்லை இன்னைக்கு எப்படி போச்சு? ஓகே தயாங் குட் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு தயாங் ஓகே உனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் கேட்குறாங்க. அதுக்கு தயாங் போர் அண்ட் ஹெவி ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் ஓ ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ தயாங் ஏன் ஜூன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை தயாங் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது என்னன்னே தெரில அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு தயாங் வா நான் உனக்கு வந்து ஹெட்டேக்காக இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஹெட்டேக்லாம் இல்லை லைட்டாக அப்படி சொல்கிறாங்க. என்னடி ஹெட்டாக்கா இல்லை நான் லைட்டாக ஹெட்டேக் அப்படிங்கிற அப்படி சொன்னேன். இல்லை லைட்டாக மட்டும்தான் இருக்குது அப்படி சொன்னேன். நம்ம தயாங்க சரி ஓகே வா அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங் வந்து நம்ம ஜூனுக்கு வந்து ஹெட்டில் வந்துட்டு மசாஜ் பண்ணுறாங்க. அந்த தையலோட கூட அதை வச்சு நம்ம ஜூனுமே வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. நம்ம தயாங்கோட கை வந்துட்டு அப்படியே ஹெட்டிலேருந்து அப்படியே நெக்குக்கு போகுது. நம்ம ஜூனோட நெக்கை பிடிச்சோன்னா நமக்கு ஜூனுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இனிமேல் இதெல்லாம் நீங்கள் கூட பண்ண முடியாது தயாங் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ ஜூனுமே வந்துட்டு என்ன தயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூனை வந்து நம்ம தயாங் வந்து கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜூனுமே வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜூனுக்கு அழனும் போல இருக்குது. பிகாஸ் தயாங் வந்து ஒரு சைக்கோ. ஆனால் வந்து அவன் ஜூன் கிட்ட வந்து ரொம்ப நல்லா நடந்துக்கிறான். ஜூனுக்கு வந்து தயாங் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுல ரொம்ப அபூர்வம் தான் நிஜமாவே. ஏன்னா அந்தளவுக்கு தயாங் வந்து ஜூனை நல்லாவே பார்த்துப்பான். பட் அவன் ஒரு சைக்கோ அப்படிங்கிறத யோசிக்கும் போது நம்ம ஜூனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நம்ம ஜூனுமே வந்து தயாங் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்குது. அப்படியே வந்து நம்ம ஜேகே நிலா பேர வைக்கலாம். நம்ம நிலா வந்துட்டு அப்படியே அந்த டெரஸ் இருக்குங்க அந்த இடத்த நின்றுட்டு அப்படியே அந்த 3 பார்த்து ஜேகே நீ ஒரு சைக்கோவா என்னென்ன அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஒரு கை வந்து அவங்களோட ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். நம்ம நிலாவும் என்ன ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. சும்மா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதனால தான். என்னாச்சு அப்படின்னு. இல்லை லைட்டாக ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு. என்னாச்சு ஹாஸ்பிட்டல்லனா போகலாமா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாரு. அதுக்கு நிலா அதெல்லாம் வேணாம் ஜேகே சும்மா ரெஸ்ட் எடுத்தா சரியாக போய்டும் அப்படின்றாங்க. அதுக்கு ஜேகே சரி ஓகே ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு 2 பேர் போகிறாங்க. போயிட்டு நம்ம நிலா வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எவ்வளோ குழந்தைத்தனமான ஃபேஸ், உன்னோட மனசுமே நல்ல மனசு தான், பட் நீ ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்த ஜேகே ஏன்டி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை ஜேகே சும்மா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு அப்படியே ஜேகே கிட்ட போகிறாங்க. போயிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜேகேவும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம நிலா. ஜேகே ஐ லவ் யூ டூ டிப்பந்தாட்டி அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நிலாவும் வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படியே தூங்குறாங்க. அப்போ ஜேகே வந்து நிலாவோட ஹிப்பில் வந்து கை போட்டு பக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம நிலாவுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நிலாவை வந்து ஜேகே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்களுமே வந்து அப்படியே ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு அப்படி தான் 1 மந்த் போகுது. நம்ம ஹீரோயின்ஸும் இந்த 1 மந்தில் ஹீரோஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க, அவங்க வீடியோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்குன்னு பார்த்தாங்க. பட் நோ யூஸ். 1 மந்த் ஃபுல்லாகவே அவங்களுக்கு எப்படி போயிருக்கணும், ஹீரோஸ் கூட ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஹீரோஸ் மேலே லவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஹீரோஸ் பார்த்துக்கிட்டது அப்படி. நம்ம ஹீரோயின்ஸால் இப்போ ஹீரோஸை வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல. ஹீரோயின்ஸுக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹீரோஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதுக்காக ஒரு சைக்கோவை வந்து வெளில விட முடியுமா? அதனால ஹீரோயின்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே மண்டலம் பிச்சுக்குது, அதோடு இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு 1 மந்த் ஆகிடுது. அப்போ வந்து பார்க்கலாம், ஒன் ஃபைன் டே நம்ம ஹீரோயின்ஸ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சேஷாவுக்கு லைட்டாக தண்ணி தாக எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சேஷா வந்து அப்படியே திரும்பி தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தா ஜிமினை காணும். இவங்க போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேஷா வந்து ஜிமினை தேடிட்டே போகிறாங்க. பார்த்தா நம்ம ஜூன் வந்து வெளில நிற்கிறாங்க. அதை பார்த்த சேஷா, ஜூன் ஏண்டி வெளில நிற்கிற? இல்லை, தயங்க வந்து ரொம்ப காணும், அதான் எங்கன்னு தேடிட்டே வந்தேன்னா அவன் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், அந்த வீட்டில் எங்கேயுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சேஷம் ஜிம்முன்னு ஆளை காணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போது நிலா வந்துட்டே இருக்காங்க. எங்கள் பாரு அவளை அப்படி சொல்லணும். நம்ம ஜூன் போயிட்டு நிலா அப்படின்ற மாதிரி பின்னாடி கை வைக்கிறாங்க. நம்ம நிலா லைட்டாக பயந்துடுறாங்க. அப்போது ஜூன் அது ஜேகேவை காணும் அப்படின்னு ஜிம்மு தயங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் கண்டிப்பாக கொலை பண்ண தான் போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜூன் அதுக்கு நிலாவும் எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படி சொல்லிட்டு 3 பேருமே வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறாங்க, எங்கடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வீடு ஃபுல்லாக தேடிட்டாங்க. பட் நோ யூஸ். ஒரு இடத்துலையுமே ஹீரோஸை காணும். அதுக்கு வந்து நம்ம ஜூன் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. பேஸ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து திருப்பி கேட்குறாங்க. பேஸ்மெண்ட்டில் இருந்தால் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூன் சொல்கிறாங்க. இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா சொல்கிறாங்க. ஒரு வேளை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா திருப்பி சொல்கிறாங்க. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 ஹீரோயின்ஸுமே வந்துட்டு பேஸ்மெண்ட் போகிறாங்க. பேஸ்மெண்ட் போயிட்டு அங்கே தேடுறாங்க. பட் அங்கே ஒன்லி இருட்டாக தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைலில் வந்து டார்ச் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப பழைய திங்ஸ் வச்சு அப்புறம் ஒரு பழைய கார் மட்டும் இருக்குது. என்ன இது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நிலா ஒவ்வொரு இடமா தேடுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஜூன் சொல்கிறாங்க ஒரு வேளை ஏதாவது சீக்ரெட் ரூம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சேஷாக்கும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தேடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. நம்ம வந்து சேஷா ஜூன் நிலா 3 பேருமே வந்து ஏதாவது சீக்ரெட் ரூம் இருக்குமா இல்லை ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின்ஸ் எப்படி தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் தேடிட்டு இருப்பாங்க. அப்போது சடனாக ஒரு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோயின்ஸ் டார்ச்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அந்த இடமே ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். அப்போது அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு வீமின் கூப்பிட்டு தான் வராங்க. அதை பார்த்து ஹீரோயின்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்காங்க. நம்ம நிலா வந்து அந்த பழைய கார் இருக்கும்ல அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்மெண்ட்ல ஒரு பழைய ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு, அதுக்கு பின்னாடி நம்ம ஜூன் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம சேஷா வந்து அங்க ஒரு பெரிய அப்படி சொல்றது ஒரு பெரிய லேம்ப் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சா எதுவுமே தெரியாது. அங்க வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. 3 பேரும் அப்படியே வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோஸ் தான் தயா இந்த தாட்டி 2 பசங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஜேகேவும் இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தாவே எனக்கு அப்படியே எரிச்சலாகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வேற சொல்கிறாங்க. அது கேட்ட ஹீரோயின்ஸ்க்கு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. அப்போ தான் நம்ம ஜெமின் இவனுங்களை இந்த தாட்டி ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டோம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெமின் சொல்கிறாங்க. நம்ம சேஷாக்கு தண்ணி ஊற்றுதான் அவங்க வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்து அழுகுறாங்க. நம்ம ஜெமினுக்கும் நிலாவுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே ஐயோ இந்த தாட்டி அந்த பையனை நான் ஒழுங்காகவே கொல்லலை ஹயாங், இந்த தாட்டி சீக்கிரமாக வந்து செத்துட்டானுங்க, கொஞ்சம் கூட அந்த அனுபவிக்கவே இல்லை வேதனை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தயாங் விட்றா, அடுத்த தாட்டி ஏதாவது தப்பு பண்ணுவானுங்களா பசங்க, அவனுங்களை பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜிமினும் ஓகே சரி வாங்க போகலாம், ஹீரோயின்ஸ் வர எழுந்திரிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தயாங் ஆமாம் ஹயாங்
எனக்கு தெரிஞ்சு ஏதோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காயா இந்த ஜூனோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகேவும் ஆமாம் நிலாவையும் வந்து லைட்டாக என்னை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜேகே. நம்ம ஜிமினும் எனக்குமே சேஷாவோட நடவடிக்கையில் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படி சொல்கிறாங்க. அது கேட்ட ஹீரோயின்ஸ்க்கெலாம் கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம சேஷா வந்து ஒரு சொன்ன ஒரு பார்ட் கிட்ட தான் ஒழிஞ்சிருக்காங்கல்ல, அதை லைட்டாக வந்து தட்டி விட்டுருக்காங்க. ஏதோ சவுண்டு கேட்குது சொல்லிட்டு நம்ம யூனியன் குக் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சேஷா தான் இருக்காங்க. நம்ம யூனியன் குக்குக்கெலாம் நீங்க என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சேஷாவாக அங்கேருந்து ஓடுறாங்க. அதை பார்த்து யூனியன் குக்கும் சேஷாவை துரத்துட்டே போகிறாங்க. நம்ம ஜூனும் நிலாவும் அதே இடத்துல நிற்கிறாங்க. சேஷா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூனும் நிலாவுமே பின்னாடியே போகிறாங்க. நம்ம யூனியன் குக் சேஷாவை துரத்துட்டே போகிறாங்க. சேஷா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, அழுதுகிட்டே ஓடுறாங்க. நம்ம ஜிமின் தயாங் ஜேகே 3 பேர் போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஜூனும் நிலாவும் பின்னாடி வந்துருக்காங்களே, அவங்க ஜேகே தயாங் மண்டையிலே வந்து கட்டையை வச்சு அடிச்சிடுறாங்க. நம்ம ஜிமினும் தயாங்கும் ஜேகேவும் அதே இடத்துல விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம ஜிமின் என்ன சத்தம் கேட்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜூனும் நிலாவும் நம்ம தயாங் ஜேகேவை அடிச்சிட்டாங்க. அதனால தயாங் ஜேகேவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ நம்ம ஜிமின் ஒரு பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஜூனையும் நிலாவையும் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜூனும் நிலாவும் ஜிமினே அடிச்சிடுறாங்க. அப்போது ஷேஷாவை பார்த்து ஷேஷா நான் சொன்னேன் இங்கிட்டு போயிடல மாடி அப்படி சொல்கிறாங்க. உள்ளார அந்த பசங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஷேஷா சொல்கிறாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு அவங்க ஓடலான்னு போகும்போது ஹீரோஸோட ஆள் வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஜிமின் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பான்னு சொன்னாங்க. அது வந்து எமர்ஜென்சி அலாம் தான். அது வந்து அவங்களோட சீக்ரெட்டான பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். சீக்ரெட்டான பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வீட்டை சுற்றி தான் இருப்பாங்க. வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஹீரோயின்ஸை பிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ஸை வந்து அப்படியே மயக்கமாக்கவும் வச்சிடுறாங்க. அப்படியே வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், நம்ம ஹீரோயின்ஸ்லாம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா சேரில் கட்டி போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வீமன் குக் தான். முன்னாடியே அப்படியே வந்து மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம சேஷா ஜூன் நிலாக்கெல்லாம் வந்து அப்படியே பதறிடுது. இந்த மாதிரி சேஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் எவ்வளோ தைரியம் தான் எங்களே அடிச்சுட்டு ஓட பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் நீங்கள் வந்து ஒரு சைக்கோ, உங்கள் கூட எங்களால் இருக்க முடியாது, நீங்கள் மரியாதை போய் போலீஸில் சரண்டர் ஆகிடுங்க, எங்களையும் விடுங்க, இல்லை அப்புறம் ஆபத்து பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் இது என்னோடது, அது மாதிரி எங்களை பற்றின சீக்ரெட் எதுவும் வெளிலையும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் ஒன்றுமே பேச முடியல. பிகாஸ் தயாங் வந்து எப்போதுமே சண்டை போடுவான், எல்லாமே பண்ணுவான். பட் அது நிறைய லவ் இருக்கும். பட் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக பேசுறது இப்போ தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஜூனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கை காலெலாம் நடிஞ்சு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போது நம்ம நிலா ஜேகேவே அழுதுட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜேகேக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் விட முடியாதுல்ல. அதனால வந்து நம்ம ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே நிலாவே பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இங்கே விட்டுருங்க, இல்லை அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் 3 பேரும் நாங்களே ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோஸா நீங்கள் எங்களை ஷூட் பண்ணுறீங்க, முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஷேஷா இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் ஒரு சைக்கோ, நீங்களாம் போய்ட்டு சரண்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கம்மியாவது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோஸும் இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து தப்பு பண்ணல, தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலா அதை கொடுக்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து ஜேகே நிலா நாங்கள் யாரா உனக்கு தெரியுமா, நாங்கள் எதுக்காக இவங்கெல்லாம் கொள்கிறோம் அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலா தெரியல எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்ம ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீமன் குக்குக்கு வந்துட்டு ஒரு அடாப்டட் சிஸ்டர் இருப்பாங்க, ஓகேவா. அவங்க வந்து ஆசிரமத்துலேருந்து அடாப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஸ்ரேயா, ஓகேவா. ஸ்ரேயாவும் வீமன் குக்கும் ஒரே வீட்டில் தான் ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. அப்படி வந்துட்டு வீமன் குக் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க, ஓகேவா. அப்படியே வந்து அவங்க பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஸ்ரேயா வந்து என்னென்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிருப்பாங்க. அப்போது வந்து அவங்க ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அவன் பேர் வந்து மார்க், ஓகேவா. அந்த மார்க்கும் அப்புறம் வந்து ஸ்ரேயாவும் வந்து நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் நம்ம மார்க் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம ஸ்ரேயாவை வெறும் லஸ்ட்டுக்காக மட்டும்தான் லவ் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஸ்ரேயாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூப்பிட்டு போயிருப்பான்.
கூப்பிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு 10 பேர் அப்படி இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஸ்ரேயாவை அங்கேயே வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்ரேயா அதே இடத்துல இறந்துருப்பா. ஸோ அதனால தான் வீமன் குக்கு வந்து தெரிய வந்திருக்கும். நம்ம மார்க் யாருன்னு பார்த்தோன்னா அவர் வந்து பெரிய மாஃபியாவோட ஒரே பையன். ஸோ வீமன் குக் வந்துட்டு மார்க்கை கொண்டதுனால நம்ம அந்த மாஃபியா இருக்கார்ல அவர் வந்து வீமன் குக்கு வந்து டார்கெட் பண்ணியிருப்பாரு. அதனால வீமன் குக்குமே வந்து மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம வீமன் குக் அன்னையிலேருந்து முடிவு பண்ணியிருப்பாங்க, இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நமக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான், அவங்க லைஃப்பை வந்து யாரெல்லாம் ஸ்பாயில் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம ஹீரோஸ் வந்துட்டு ஒவ்வொரு பையனும் யாரெல்லாம் வந்து பொண்ணுங்களை ஏமாத்துறாங்களோ அவங்கள வந்துட்டு கொல்லுவாங்க. ஸோ அப்போது லாஸ்ட்டாக வந்து ஸ்ரேயா என்ன சொல்லியிருப்பாங்க, அண்ணா 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 என்னால் முடியல, I really miss you and I love you both. Okay, I really miss you. எனக்கு நடந்த மாதிரி இனிமேல் எந்த பொண்ணுக்கும் நடக்கவே கூடாது, ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரேயா ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பாங்க நம்ம வீமன் குக்கு கிட்ட. நம்ம வீமன் குக் செம்மையாக எழுதியிருப்பாங்க, உட்காந்து அவ்வளோ கதறி எழுதியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஸ்ரேயா சொல்லியிருப்பாங்க, உனக்கு தெரியுமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் மார்க் எவ்வளோ நல்லவன் அப்படின்ற மாதிரி ஸ்ரேயா வந்து நிறைய மார்க்கை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி நம்ம தயாங்கே ஜேகே ஜிமினா இருக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜாலியாக போயிருக்கோம் அவங்களோட லைஃபு. பட் மார்க் இவ்வளோ கெட்டவனாக இருப்பான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்ரேயாவோட இழப்பு நம்ம வீமனுக்கு ரொம்ப பெருசு. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து தங்கச்சியை பார்த்து வளர்த்துருப்பாங்க. அவளை ஒருத்தன் இப்படி பண்ணி அவள் இறந்துட்டா அப்படிங்கிறப்போ அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ இதுதான் வந்து வீமன் குக் வந்து மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கான ஒரே காரணம். அவங்க பசங்களை கொள்றதுக்கான காரணமும் அதான். யாருக்கும் இனிமேல் வந்து தங்கச்சிக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்கிற நிலா அதை வந்து ஜேகே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம ஜீவனும் சேஷாக்கும் அழுகு வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க பண்ணுறது தப்பு. பசங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம்ல, எதுக்காக தேவையில்லாமல் அவங்க கொல்லணும் அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது. அதை வந்து நம்ம சேஷா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல, ஏன்னா நீங்கள் தான் வீடியோவும் அது கூடவே அனுப்புறீங்கல்ல, அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே நீ என்ன நினைக்கிற சேஷா, அந்த வீடியோவை கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா, அந்த பொண்ணோட லைஃப் திருப்பி கிடச்சிடுமா என்ன? கிடையவே கிடையாது. பணக்கார பசங்களாம் ஈஸியாக பணத்தை வந்து கொடுத்துட்டு ஈஸியாக அந்த கேஸ்லேருந்து வெளில வந்துடுவாங்க, தெருவெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீலாம் கரெக்டு தான், பட் நியாயம் எப்போவுமே உண்மையாக தான் இருக்கும், எப்போவுமே ஜெயிக்கும். நீங்கள் இந்த மாதிரி தப்பான வழியில் போயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வீமன் குக்கு சிரிச்சுட்டு என்ன நினைக்கிறீங்க, இது ஒன்றும் தப்பான வழி கிடையாது, நாங்கள் தண்டனை கொடுக்குறோம், கோர்ட் நினச்சா தண்டனை கொடுக்கலாம். பணம் இல்லாத பசங்க ஏமாத்துறாங்கல்ல அவங்கள கோர்ட் தண்டிக்கும். பணம் இருக்கிற பசங்க என்னதான் தப்பு பண்ணாலும் வெளில வந்துடுவாங்க. நாங்கள் பசங்களை மட்டும் தான் கொண்டுட்ருக்கோம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கிடையவே கிடையாது. எந்த பொண்ணுங்க பசங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களையும் தான் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எனக்கு இது பெரிய ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, பசங்களை மட்டும் தாண்டா கொண்டு விட்டுட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங்லேருந்தே, இப்போ பொண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. பசங்க அது பொண்ணு அந்த பாடியாவது கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். பொண்ணுங்கெல்லாம் ஏமாத்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பாடி கிடைக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து அந்த பொண்ணுங்களை கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின்ஸுக்கு இவ்வளோ பெரிய சைக்கோவாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின்ஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, சரி நீங்கள் வந்து என்னமா பண்ணுறீங்க, ஆனால் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சேஷம் ஆமாம் நீங்கள் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வீண் கேட்கும், உங்களை விட்டுருவோம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன, நீங்கள் எங்கள் பொண்டாட்டி, உங்களை எங்கேயும் விடவே முடியாது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை நாங்கள் முன்னாடியே பார்த்துருக்கோம், மேரேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீமன் குக் வந்து ஒரு மாஃபியா, ஓகேவா? அப்போது அவங்க வந்து ஒரு சைக்கோ கூட, ஓகே, சைக்கோவோட கேஸை யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம கேர்ள்ஸோட ஃபோட்டோ தான் வந்து வீமன் குக்குக்கு போயிருக்கும். நம்ம ஹீரோயின்ஸை பார்த்தோன்னே வந்து நம்ம ஹீரோஸ்க்கு வந்து பிடிச்சிருச்சு, யாருடா அவங்க அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோஸ்க்கே பெரிய ஷாக்கு. பிகாஸ் அவங்க அத்தை பொண்ணுங்க ஹீரோஸ்க்கு, ஆஹா இது பெரிய இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸும் கையில் கிடச்சிதுரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோஸும் வந்து ஹீரோயின்ஸ் வந்து அப்புறம் மேரேஜ் பண்ணது, யதார்த்தமாக பார்த்த மாதிரி பார்த்தது அதெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹீரோஸ் சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு எங்களை ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோஸும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜெயின் வந்து கேட்குறாங்க, அப்போது இன்ஸ்பெக்டர் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எங்கால் தான், அவன் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜேகே. அதுக்கு வந்து நம்ம ஜோனும்
அப்போது நாங்கள் ஏஜென்ட்டுன்ற விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஏஜென்ட்டுன்ற விஷயம் எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின்ஸ்க்கு அப்போ நீங்கள் எங்களை வச்சு கேம் விளாண்டுருப்பீங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்குறாங்க. அதுக்கு ஜெயிக்கிறோம் அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சேஷா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆல்வேஸ் ஃபார் யூ பேபி அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அதை கேட்டு சேஷாக்கு லைட்டாக அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ரொம்ப பயமாயிடுது. அன்னைக்கான டே அப்படி தான் போகுது. நம்ம ஹீரோஸ் அப்படியே அந்த சேர்லேயே தான் கட்டி போட்டிருக்காங்க. அவங்க ஹீரோயின்ஸை கட்டி போட்டுட்டு அவங்க அவங்களோட ஒர்க்குக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் எப்படா தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோஸ் போகிறாங்க. அவங்க மாஃபியா மீட்டிங் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா மீட்டிங் இருக்குல்ல, அதான் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோஸ் போயிட்டு ஓகே இந்த வருஷம் எவ்வளோ கன்ஸ் அப்புறம் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்களா அந்த பர்சன் அவங்களுமே இந்த வருஷம் இவ்வளோ சேல் ஆகிருக்கு, இந்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோஸ்மே கேட்டுட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மாஃபியா மீட்டிங்லாம் முடியுது. அப்போது நம்ம ஹீரோயின்ஸ் தான் அந்த சைடு வீட்டில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜூன் சொல்கிறாங்க ஷீஷா நிலா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கு என்னடி இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நாங்களே இருக்கோம், இதில் நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் நம்ம இங்கேருந்து தப்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சேஷாக்கும் நிலாக்கும் அரை பைத்தியமே உனக்கு என்ன தலையில் தான் அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு ஜூன் அதுக்குள்ள நான் என்ன சொல்லுவேன்னு முழுசாக கேளுங்கடி அப்படின்னு. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. அதுக்கு ஜூன் இல்லை நம்ம இங்கேருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சேஷா அரை பைத்தியம் நம்ம இங்கே இருந்தோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜூனும் இல்லை சேஷா எப்படியும் ஹீரோஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அவங்கள பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. எப்படியும் இனிமேல் அவங்க நமக்கு தெரியாமல் கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் அவங்க அடிக்கடி மர்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோஸை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜூன். அதுக்கு நம்ம நிலாவுக்கும் நல்ல ஐடியா தான் தோணுது. அதுக்காக உயிரை பணைய வச்சு நம்மளால் அதை பண்ண முடியுமா அப்படின்றது நிலாவுக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ நம்ம நிலா ஜூன் வேணாம் ஜூன், நம்ம ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குடி, நமக்கு நம்ம இன்னும் தப்பிச்சு போனாலே எனக்கு போதுன்னு இருக்குடி அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் இல்லை நிலா நீங்கள் போகிறேன்னா போங்க, நான் கண்டிப்பாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் விடாப்பிடியாக இருக்காங்க. நான் இங்கேருந்து வந்த எவிடன்ஸோடு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம சேஷாவுக்கும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே தெரிஞ்சிருச்சுங்க, எப்படி ஹீரோஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, ஹீரோஸ் எப்படி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, போகும்போது எவிடன்ஸை கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம சேஷாவுக்கும் தோணுது. அப்போ சேஷம் நிலா ஜூன் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம இங்கேருந்து போகும்போது ஹீரோஸை மாட்டி விட்டுட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜூன் சொல்கிறது கேளுங்க, மாட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம நிலாவும் ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க, இன்றைக்கி என்னை மாட்டி விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டுங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜூன் புலம்பாதடி போகிறதுன்னு ஆயிடுச்சு, மாட்டி விட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ஸுமே பிளான் பண்ணுறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கை காலெல்லாம் அவுத்து விடணும், அப்போ தான் எங்கேயாவது நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சேஷம் லைட்டாக என்ன ஆக்டிங் போட்டு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை வச்சுட்டு ஆக்டிங் போடுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் கேட்குறாங்க. இல்லை அவங்க அந்த சிஸ்டரோட ஸ்டோரி சொன்னாங்க, எனக்கு நிஜமாவே டச்சிங்காக தான் இருந்தது, இருந்தாலும் அதை வச்சு இது பண்ணலாம்ல அப்படின்னு. அதை வச்சு என்னடி பண்ணுவேன், அதுவா இப்போது அதை சொன்னீங்கல்ல நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ்ட நடிக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின்ஸ் யோசிக்கிறாங்க. நம்புவானுங்களாடி அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்குறாங்க. அதுக்கு ஜூன் நம்புற மாதிரி நடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சேஷாவுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம 3 ஹீரோயின்ஸும் ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோஸ் அப்படியே நைட்டு வராங்க, ஹீரோயின்ஸ் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சேஷா ஜூன் நிலா அப்படி எல்லாருமே சோகமாக இருக்காங்க. நம்ம தயங்கணும் என்னாச்சு எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு, இல்லை ஸ்ட்ரேயா ரொம்ப பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ட்ரேயா பாவமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நாங்களுமே ஒரு பொண்ணு தான், இப்போது எங்கள் வீட்டில் யாருக்காவது இப்படி யாருன்னா நாங்களும் கண்டிப்பாக எல்லோரும் பழி வாங்கணும் தான் போயிருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனுமே சொல்கிறாங்க. அதுக்கு சேஷம் ஆமாம் சேஷா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாள், இன்னும் சேஷா ரொம்ப அந்த இடத்துல உடஞ்சிருப்பாள், அவரோட லைஃபே அந்த இடத்துல போயிருக்குள்ள, சேஷா ரொம்ப ஸ்ட்ரேயா ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சேஷா. அதுக்கு ஜூனுமே ஆமாம் ஸ்ட்ரேயா ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை போய் இப்படி பண்ணிட்டாங்களே, அவனுங்களாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமாக போகிறவனுங்க, அவனுங்களாம் உருப்படவே மாட்டானுங்க, நீங்கள் அவனுங்களை கொன்னீங்களா அதே அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஜூன் ரொம்பலாம் கொதிக்காது, அவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ
அப்படியா, நல்ல வேலை நீங்களே கொண்டீங்க, இல்லை நானே கொண்டிருப்பேன் அந்த புறம்போக்கு நாயை. எவ்வளோ தைரியம், பொண்ணு மேலே கை வச்சிருக்கேன், அது ரேப் வச்ச நல்லாவே இருக்க மாட்டான் பைத்தியக்காரன், அவன் அப்பங்காரன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம நிலா. அதுக்கு வந்துட்டு நம்ம ஜேகே அவனை மட்டும் விட்டு வச்சிருப்பானு அவங்களும் சொன்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நிலா அப்பா நல்ல வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜிமி ஆமாம் நீங்கள் என்ன திருப்பி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ எங்கள் 3 பேரில் யாருக்காவது இப்படி ஒருத்தருக்கு ஆயிருக்கு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து மிச்சம் 2 பேர் வந்து அங்கே இருந்த யாரையுமே வந்து சும்மா விட்டுருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஜிமின் ஜேகே தராங்க 3 பேர் கேட்டுட்டு, அப்போது நாங்கள் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சேஷா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமினும் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சேஷா உண்மையாக தான் சொல்கிறேன், எங்கள் 3 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்திருந்தா நாங்கள் சும்மா இருந்துருப்போமா என்ன? அதே மாதிரி தானே ஸ்ரேயாவும் உங்களுக்கு உங்கள் கூட தாங்க, அவங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரிதான், இப்போது நீங்கள் எங்களை மன்னிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நிலாவும் நாங்கள் உங்களை மன்னிச்சிட்டோம், ஆனால் இனிமேல் எந்த பசங்களையும் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோஸ்மே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் வந்து பிளான் போடுறாங்க அப்படின்னு ஹீரோஸ்க்கு தெரியாது. ஹீரோஸ் ஏதோ வந்து கொஞ்சம் நம்புகிறாங்க, பட் ஹீரோஸ் என்ன நினச்சி இவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாதுல்ல. ஸோ இதோட இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுற. பாய் பாய், டேக் கேர் ஆல்.